Taste the Daily. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அனைவருக்கும் பயன் தரும் அம்மா உணவகத்தை திறக்காமல் ஆளுங்கட்சி பிரமுகருக்கு உணவகம் நடத்த அனுமதி அளித்த ஸ்டாலின் மாடலுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்திலிருந்து 150 மீட்டர் தொலைவிலேயே அமைந்த அம்மா உணவகத்தை ஸ்டாலின் அரசு அமைந்ததும் முறையாக பராமரிக்காமல் மூடிவிட்டது. இந்நிலையில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனிலேயே எப்போதும் குறியாக இருக்கும் ஸ்டாலின் மாடல் வள்ளுவர் கோட்டத்தை பராமரிக்கிறோம் என்ற பெயரில் 80 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வீணடித்தது. மேலும் அங்கு உடன்பிறப்புகளுக்கு பல கோடியில் உணவகம் கட்டி முதல்வர் ஸ்டாலின் திறப்பு விழா என்ற பெயரில் போட்டோ ஷூட் நடத்தினார். இதை கண்ட பொதுமக்கள் ஓடாத தேருக்கு 80 கோடி ரூபாயில் ஒப்பனை எதற்கு என்று காட்டமாக கேட்கின்றனர். கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் அருகே சட்டவிரோதமாக ஆற்று மணல் திருட்டில் ஈடுபட்ட 5 பேர் பிடிபட்டனர். குளத்துப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் மணல் சலிப்பகத்திற்கு சட்டவிரோதமாக காவிரி ஆற்றிலிருந்து கடத்தி வரப்பட்ட 4 மணல் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக மணல் சலிப்பகத்தின் உரிமையாளர் தயாநிதி மற்றும் லாரி ஓட்டுநர்கள் சதீஷ்குமார், பிரகாஷ், பாரதி, மற்றொரு சதீஷ்குமார் ஆகியோரும் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் ஆட்சியாளர்களோ காவல்துறையோ எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்கள் விரும்பிய அம்மா மருந்தகங்களை மூடிவிட்டு முதல்வர் மருந்தகம் என்ற பெயரில் விடியா ஸ்டாலின் அரசு திறந்த தரமற்ற மருந்தகங்கள் மூடு விழா நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் முதல்வர் மருந்தகம் என்ற தரமற்ற மருந்தகம் திறக்கப்பட்டது. கூட்டுறவு சங்கத்தின் மூலமும் மருந்து ஆளுநர் படிப்பு படித்த தனிநபர்கள் சுய வேலை வாய்ப்பு பெறலாம் என கூறி முதல்வர் மருந்தகத்தை திறந்து வைத்த நிலையில் தற்போது மூடு விழா நோக்கி செல்வதாக விற்பனை பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். நந்தனம், தியாகராய நகரில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தொடங்கிய முதல்வர் மருந்தகங்களில் மருந்துகளின்றி வெறும் ராக்குகள் மட்டுமே உள்ளது. அதிமுக ஆட்சியில் மக்களை காத்த திட்டங்கள் மேல் ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடும் திறனற்ற விடியா ஸ்டாலின் அரசு எந்த திட்டத்தையும் தரமற்றதாகவே கொண்டு வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது.